இப்பொழுது கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய வீட்டாரே, இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தி உங்கள் குடும்பத்திற்கென்று கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது வந்த தேவனுடைய வார்த்தை, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். எத்தனை பிள்ளைகள் இருக்கிறதோ அத்தனை பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சில சமயங்களிலே பள்ளி பருவத்திலே அல்லது கல்லூரியிலே அல்லது கல்வி துறையிலே நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் தான் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று நாம் நினைக்கிறது உண்டு. அவருடைய சமாதானம் தான் பெரிதாக இருக்கும் என்று நினைக்கிறது உண்டு. சிலது பின்தங்கி இருக்கிற மாணவர்கள் உண்டு, சிலர் மந்தமாக இருக்கிற மாணவர்கள் உண்டு, சில சமயத்தில் எல்லாம் இருந்தும் படிக்காதிருக்கிற மாணவர்கள் உண்டு. அது நம் பிள்ளைகளாகவே காணப்படும். எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை பொருத்தமாய் காணப்படுகிறது என்னவென்றால், உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அது மந்தத்தன்மையில் இருந்தாலும் சரி, அது என்ன நிலையில் இருந்தாலும் சரி, எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு ஒன்றாய் இந்த காலை வேளையிலே கர்த்தர் பார்க்கிறார். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். காரணம், நாம் என்ன நினைப்போம், சிலது பிரகாசிக்கிற பிள்ளை மேலே பிரகாசிக்க வேண்டும் நினைக்கிறது மனிதனுடைய இயல்பு. நன்றாக படிக்கிற பிள்ளையை நம்பி முதலீடு செய்யலாம், அது நம்ம வைக்கப்பட்டாது. சில சமயத்தில் முதலீடு செய்தும் தோல்வியை தழுவின பிள்ளைகள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். என்னை நம்பாதிருங்கள் என்பதை போல் அது காணப்படும். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் என்றால் எல்லாம் ஒரே விதத்தில் காணப்படும். எப்படி அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்? இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளோடு கூட இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தகப்பன் எதுவரை இருக்க வேண்டும், இந்த தகை எதுவரை இருக்க வேண்டும், வீடு வரை அந்த தாய் எல்லா ஆலோசனையும் கொடுத்து நிறைவேற்ற வேண்டியவளாய் காணப்படுகிறாள். அந்த இடத்திலே தாய் ஆலோசனை சொல்லுகிறவளாய் காணப்படக்கூடாது. பிள்ளைகளுக்குள்ளே சண்டையை மூட்டிவிடத்தக்கதாய் ரெபேக்காள் அம்மையாருடைய செய்கை காணப்படுகிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது 26வது அதிகாரத்திலே அந்த பெண்மணி என்னவாய் ஒரு நல்ல உத்தமியாய் கன்னியாய் இருக்கிற பொழுது உத்தமியாய் காணப்படுகிறாள். அந்த உத்தமத்தை பார்த்து நல்ல நீதிமான் கிடைக்கப்படுகிறார். திருமணத்துக்கு முன்பு அந்த பெண் அவ்வளோ உத்தமியாய் காணப்படுகிறாள். திருமணத்துக்கு பின்பும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே ஒரு அங்குலமும் குறையப்படவில்லை. எந்த விதத்திலும் அந்த பெண்மணி தவறு செய்தால் என்று சொல்லுகிற அளவிற்கு எதுவும் காணப்படவில்லை. புருஷனுக்கு வேண்டியதை சமைத்து கொடுக்கிறாள், புருஷனுக்கு அவள் ஆறுதலாக இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. 20 ஆண்டுகள் மலட்டுத்தன்மை காணப்பட்ட பொழுதும் தாய் வீட்டண்டையிலே போகாமல், புருஷனை எந்த விதத்திலும் கனவீனப்படுத்தாமல் அந்த புருஷனோடு கூட கடந்து செல்லுகிற ஒரு நல்ல ஒரு மனைவி. அதே போல் பிள்ளைகள் பிறந்த பிறகும் 20 ஆண்டுகள் கழித்து பிள்ளைகள் பிறந்த பிறகும் கணவனை உதாசீனப்படுத்தாமல் கணவனோடு கூட இசைந்து காணப்படுகிறாள். ஒரு பஞ்ச காலத்திலே இந்த பெண்மணி புருஷன் விளையாடுகிறான் இவளோடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதன் பிறகு பாருங்கள், விதைக்கப்படுகிறது. அந்த விதையானது 100 மடங்கு ஆசீர்வாதம் பெறுகிறது. அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே அந்த புருஷன் நிறைய ஆட்சேபனைகளை சந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. எல்லா மேடு பள்ளங்கள் வழியாகவும் அந்த மனுஷன் மனுஷி, அதாவது அந்த தம்பதிகள் கடந்து செல்லுகிறார்கள். எந்த பிரிவினையும் காணப்படவில்லை. ஆனால் எப்பொழுது ஏசா அந்நியநோகத்தில் பிணைக்கப்படுகிறானோ அப்பொழுது ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் அவர்கள் மனநோவாய் காணப்படுகிறார்கள். அதன் பிறகு என்ன நடக்கிறது? ஒரு தவறு செய்கிற பொழுது, பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது பெற்றோருடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய இருதயமாய் மாற வேண்டும். ஏதோ அந்த பிள்ளை தவறு செய்கிறது, தவறு செய்து விடுகிறது. அதை ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க தவறி இருவருக்கும் மனநோயை உண்டாக்குறவர்களாக காணப்படுகிற காரணம், அவன் ஏத்திய ஸ்திரீகளை விவாகம் செய்திருந்தான், கானானிய பெண்களை திருமணம் செய்திருந்தான், இஸ்மவேல் குமார்த்திகளை திருமணம் செய்திருந்தார். குடும்பத்துக்கு ஆகாத ஜனங்கள், குடும்பத்துக்கு பகையாளியாக இருக்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு பகையாளியாக இருக்கிற ஜனங்கள், தேவபயமற்ற ஜனங்கள், இவரிடத்தில் ஐக்கியம் காணப்பட்டு அது உறவாகவே காணப்படுது. ஐக்கியமாக இருக்கிற பொழுது பிடித்திருக்க வேண்டும். அது உறவாகிறவரை விட்டது யாருடைய தவறு? பெற்றோருடைய தவறு. அதான் எவ்வளவு தான் நம் அன்பு பொருந்தினவர்களாக அன்பு பொழியத்தக்கதான பெற்றோர்களாய் காணப்பட்டாலும் இந்த பிள்ளைகள் சில சமயத்தில் நம்மை திக்குமுக்காடு செய்து விடுவார்கள். அதுதான் பிள்ளைகள்.
ஆனால் கர்த்தரை எப்படி பார்க்கிறாரோ அதே போல் நாம் பார்க்க வேண்டும். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாகிய தேவன் அதே சமயத்தில் சிட்சிக்கிற தேவன். நம்ம இடத்துல என்ன செய்கிறார்? கர்த்தர் சிட்சையை கொடுத்து நம்ம தம்மண்டையில் இழுக்கின்றார். இல்லாவிட்டால் தேவன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். இந்த மாதிரி ஏற்றுக்கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை. சரி, அது என்ன நடக்கிறது என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் குலையத்தக்கதாய் தகப்பன் கூப்பிட்டு சொல்லுகிறார், என் நாட்கள் முடிகிற நேரம் வந்திருக்கு, நான் ஆசீர்வதிக்க போகிறேன். வனத்துக்கு போய் எனக்கென்று ஒரு வெள்ளாட்டுக்குட்டி வேட்டையாடி கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று ஏசாவிடத்தில் சொல்லுகிறார். இந்த இடத்துல தாய் என்ன செய்கிற? இந்த இடத்துல தான் அந்த தாய் மாம்ச ரீதியிலே காணப்படுகிறாள். ரெபேக்காள், நான் உனக்கு வெள்ளாட்டுக்கறியை சமைத்து தரட்டும், நீ போய் அதை கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை தகப்பன் மூலமாய் பெற்றுக்கொண்டு வா என்று சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய ஜனமே, சில சமயத்தில் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுடைய பட்சத்தில், ஏனென்றால் இந்த பிள்ளை சமையல் அறையோடு இருக்கிறது. யாக்கோபு வீட்டு கூடாரவாசியாக இருக்கிறான். ஏசா வனத்துக்கு போய் வேட்டையாடி வருகிறான். நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிற பொழுது தகப்பனுக்கு எது பிரியம்? வேட்டையாடி கொண்டு வருகிறது. தாய்க்கு எது பிரியம்? தனக்கு எல்லாவற்றுக்கும் உதவியாக ஒரு குழந்தை, அந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை போலவே மாறிவிடுகிறது என்றால் என்ன? உடல் அளவில் அல்ல, ஒத்தாசையாக இருக்கிற தாய்க்கு. ஆண் பிள்ளை இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு இது பெண் பிள்ளை போல் இருக்கிறது. பெண் பிள்ளை வைத்து சொல்லுவாங்க, இது என் பிள்ளைக்கு, என் குடும்பத்தில் இந்த பெண் ஆண் பிள்ளை போல் நான் வளர்க்கிறேன். ஏதோ ஒன்று தாய் தகப்பனுக்கு எது உகந்ததாக இருக்கிறதோ அது பிள்ளைகளை பிரித்து கொள்ளுகிறாங்க. இது என்னுடைய பிள்ளை, அது உன்னுடைய பிள்ளை. இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஒரு பிள்ளை நாம் இழக்க வேண்டியதை வந்துவிடும். ஏன்னா நம் மனதுக்குள்ளே வருகிறது, இது தாய்க்கு பிரியமாய் இருக்கிறான் யாக்கோபு, தகப்பனுக்கு பிரியமாய் தென்படுகிறான் ஏசா. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் ஏசா கர்த்தரால் வெறுக்கப்படுவனாய் காணப்பட்டு விடுகிறான். அதுதான் சில சமயத்தில் பெற்றோர்கள் பரிந்து பேசுகிற தீர்க்கதரிசியினுடைய ஸ்தானத்தில் காணப்படுகிறீர்கள். அது தெரியாமல் இது இந்த பெண் என்னுடைய, இந்த குழந்தை என்னுடைய குழந்தை, அந்த குழந்தை என்னுடைய குழந்தை. சில சமயத்தில் கணவனுக்கு மனைவிக்கும் ஒரு ஆழமான காட்டம், ஆழமான ஒரு வெறுப்பு, ஒருவர் இருக்கிற பொழுது அந்த குழந்தை யார் ஜாடையாக இருக்கிறதோ அந்த குழந்தை தீர்ந்தது, அவ்வளோதான். தகப்பன் ஜாடையில் அந்த பிள்ளை இருந்தாலும் அந்த தாய்க்கு கூடுதல் கோபம் வரும். அப்பனாட்டமே இருக்குன்னு. தாயும் அதே போல், தகப்பனும் அதே போல் தான். சில சமயத்தில் இந்த உணர்வு பரிமாற்றங்கள் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நாசப்படுத்திவிடும். எந்தெந்த இடத்துலலாம் பெற்றோர்களுக்கு கர்த்தர் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்தை நாம் துஷ்பிரயோகம் செய்யலாம் காணப்படக்கூடாது. அப்போதுதான் கர்த்தருடைய வழியில் அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான். அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், இப்படி பிள்ளைகளை பிரித்து வளர்க்கிறபடியினால் அந்த பிள்ளைகளை தன்னுடைய சித்தமெல்லாம் செய்வதற்கு ஒரு தீர்க்கதரிசிகளை போல, கர்த்தருக்கு எப்படி தீர்க்கதரிசி இருக்கிறார்களோ அதே போல் இவர்களுக்கு ஒரு காரியதரிசியாக இந்த பிள்ளைகளை வைக்கிறார்கள். அந்த மனிதனுக்கு நாவிலே ஒரு பலவீனம், ருசியான பதார்த்தம், கண் போன பிறகும் சாப்பிட ஆசைப்படுகிறார். வனத்துக்கு போய் வேட்டையாடும்படியாய் இந்த பிள்ளையை வைத்திருக்கிறார் ஏசாவை. இது மசாலா அரைத்து கொடுப்பதற்கென்று இந்த அம்மா வைத்திருக்கிறது போல காணப்படுகிறது. ஏனென்றால் அது சின்ன வயதிலே அந்த பிள்ளையாண்டான் அடுப்பும் கையுமாய் காணப்படுகிறான். அதான் பயிற்றங்கூட சமைக்கிறான். யாக்கோபு சமைக்கிறான் என்றால் என்ன? சின்ன வயதிலே இந்த சேஷ்ட புத்திரவாகவும் பருகி கொடுத்து விடுகிறது இந்த மூத்த குமாரன். எட்டையர்கள் தான். முதலில் வந்தது ஏசா. அதுக்கு சொல்லுகிறேன். ஆக மொத்தம் எது அதிகமாய் நம் கண்களிலே தென்படுகிறதோ, நமக்கு பிரியமான பகுதியில் இருக்கிறதோ, பிள்ளைக்கு தகப்பன் விரும்புவான், பிள்ளை இந்த காலத்தில் இந்த படிப்பிலே காணப்பட வேண்டும், இந்த துறையிலே வர வேண்டும். தாய் ஒரு துறையை விரும்புவாள், பிள்ளைகளை வகுத்து கொள்வார்கள். நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், நம்முடைய சரீரத்தில் இது அங்கமாய் வருகிறது. அந்த பிள்ளைகள் இருவருமே ஒரே மாதிரியாய் பார்க்க வேண்டும். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறதற்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிற நீங்கள் அல்லது நாம் பிள்ளைகளை ஒரே மனதோடு ஒரே கண்ணில் பார்க்க வேண்டும். அது கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடாமல் போனாலும் சரி. இந்த இடத்தில் என்ன செய்யப்படுகிறது? யாக்கோபு சொல்லுகிறார், தகப்பனை வஞ்சித்தால் என் மீது சாபம் வருமே. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, வர சாபம் என் மீது வரட்டும், நான் சொல்கிறத மட்டும் நீ செய் என்று சொல்லுகிறது. அதே போல் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய தோலை எடுத்து மேலே போர்த்தி கொண்டு போய் ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஈசாக்கிடத்தில் பெற்றுக்கொண்டு வருகிறான். அதன் பிறகு ஏசாவின் தருணம் வருகிற பொழுது தான் தெரிகிறது, ஏசா ஆசீர்வாதத்தை எல்லாம் பறிகொடுத்து விடுகிறான் யாக்கோபிடத்தில் என்று.
உடனே இந்த குமாரர்களுக்குள்ளே சகோதரர்களுக்குள்ளே ஒரு பெரிய பூசல் வருகிறது. வீடே 2 பட்டு காணப்படுகிறது. வீடு நிலவரம் கலவரமாய் காணப்படுது. காரணம் என்ன? தாயினுடைய துராலோசனை. ஆலயத்திலே உத்தமையாய் காணப்படலாம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் உத்தமர்களாய் காணப்படலாம், ஆலயத்தில் நல்ல பெயரை எடுத்துக்கொள்ளலாம், சமுதாயத்தில் நல்ல சாட்சி இருக்கலாம். ஆனால் குடும்பத்துக்குள்ளே நம்ம இடத்துல உண்மை காணப்பட வேண்டும். என்ன உண்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை ஒரே கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க தவறுகிற பொழுது பின்னாட்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிளவுகள் வருகிறது. தான் ஆவிக்குரிய குடும்பங்கள் சீர்குலைந்து போவதற்கும் தேவநாமம் தூஷிக்கப்படுவதற்கான காரணம் இதுதான். ஆமாம், நீங்கள் தாவீதினுடைய வீட்டை எடுத்துக்கொள்ளுங்க, தாவீதை மறந்தே போகிறார்கள். யோசேப்போட வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், யோசேப்பை சரிரீதியாக யாக்கோபு என்ன செய்கிறார்? நேசிக்கின்றார். பலவர்னை அங்கே உடுத்து வைக்கிறார். அது சின்ன பிள்ளை, பலவர்னை அங்கே விடுத்து வைக்கிறார். மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பொறாமை வருகிற அளவுக்கு அந்த பிள்ளை இடத்துல பற்றும் பாசமும் பிரியமும் காட்டுகிறார். அது சின்ன பிள்ளை புரிகிறது. ஆனால் அதே பிள்ளை தீர்க்கதரிசனம் உரைக்கிற பொழுது அந்த பிள்ளையை அந்த யாக்கோபால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மாம்ச ரீதியாக நேசிக்கிறாரை தவிர ஆவிக்குரிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு பிள்ளையை நீங்கள் அதிகமாய் மெச்சிக்கொள்ளுகிறீர்கள், ஒரு பிள்ளையை துச்சமாய் பார்க்கிறீர்கள், அல்லது பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பாராபட்சம் நம்மளையும் அறியாமல் பெற்றோர்கள் காட்டுகிற பொழுது அது பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு பகைமை உண்டாக்குறதாய் இருக்கிறது. ஆழமான பகைமைக்கு பெற்றோரே அஸ்திபாரம் போடுவதாய் காணப்படுகிறது. நாளடைவிலே உங்கள் குடும்ப ஆசீர்வாதம் இதே பிள்ளைகள் நிமித்தம் பறிபோகிறதாய் காணப்படுகிறது. தேவநாமம் தூஷிக்கப்படுவதாய் காணப்படுகிறது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியில் நற்சாட்சியும் கலங்கம் அடைகிறது. உங்கள் நாட்களுக்குள்ளே பலதரப்பட்ட சோதனைகள் காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்வது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்றால் பெற்றோர்கள் உங்களுடைய பங்கு அதில் அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. தாவீதினுடைய வீட்டில் இப்படித்தான் ஒரு பிள்ளை ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டான், அது மறந்தே போய்விட்டான். அப்படி ஒரு பிள்ளை இருக்கிறதை பெற்றோர்களால் மறக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அது அந்த தனிப்பட்ட நபர்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பெற்றோர் ஸ்தானம் என்று வருகிற பொழுது வேதம் பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது, துச்சமாக எண்ணக்கூடாது. சில சமயத்தில் நம் ஜபங்கள் ஏன் கேட்கப்படுகிறதில்லை என்று கேட்டால், நாம் பெற்ற பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு விகல்பமான எண்ணம் இருக்கும். ஆமாம், அது ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும். 5 விரல்கள் ஒரே போல் இல்லை. சில பிள்ளைகள் படிப்பிலே நல்ல கெட்டிக்காரர்களாக கூர்மை பொருந்தின அறிவுடையவர்களாக இருப்பார்கள். சில பிள்ளைகள் படிப்பிலே பின்தங்கியிருப்பார்கள், மற்ற காரிலே முன்னோடி காணப்படுவார்கள். ஆனால் தாய் தகப்பனுடைய மனம் என்னவென்றால், அண்டையிலாரை உறவினர்களை உற்றாரை எல்லாம் பார்த்துவிட்டு அல்லது பெற்ற பிள்ளைகளையே பார்த்து ஒப்பிட்டு எல்லாரும் படிக்கிறார்கள், ஏன் இந்த பிள்ளை படிக்கிறதில்லை? படித்திருந்தால் சேட்டை செய்யாதிருந்தால் அந்த பிள்ளைக்கு உகந்தாய் காணப்படும். யாரும் ஒரு இயந்திரத்தை போல பிள்ளைகளை வைக்க முடியாது. இது பிள்ளை என்பது ஒரு உயிர் இனம், அது ஒரு மனித இனம். அது தன் இஷ்டப்படி செய்யும், தன் இஷ்டப்படி வரும். தன் இஷ்டப்படி விடப்படுகிற பிள்ளை தாய்க்கு தகப்பன் லட்சியம் உண்டு பண்ணுவான், பெரும்பை கையாளாத தகப்பன் பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக உங்கள் கூடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் பெருமை கையாள வேண்டிய இடத்துல பெருமை கையாள வேண்டும். சில சமயத்தில் பட்டயத்தை கையாள வேண்டிய இடத்துல பட்டயத்தை கையாள வேண்டும். பட்டயம் என்பது என்ன? வசனத்தை குறிக்கிறது. பிரம்பு என்பது என்ன? சிக்ஷையை குறிக்கிறது. நாம் எழுத்தின்படி பிரம்பு எடுத்தால் இப்போ உள்ளே போயிடும். அது வாத்தியாராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி. நாட்டுக்கு நாடு சட்டங்கள் இப்பொழுது பெற்றோருக்கு அம்பை போல பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் தேவனுடைய எதிர்பார்ப்புக்குள் வருகிற பொழுது சில சமயங்கள் நம் ஜபங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் பாராட்ட வேண்டிய அன்பும் பட்சமும் பாராட்ட தவறுகிற பொழுது நம்முடைய ஜபங்கள் கூட சில சமயத்தில் கேட்கப்படாமல் போய்விடும். நம் தான தர்மங்கள், நம்முடைய உபவாசங்கள், நம்முடைய தேவ பக்தி அனைத்தும் கர்த்தர் ஒரு கதவை வைத்து அடைக்கிறதை போல, ஒரு அடைப்பை வைத்து அடைக்கிறதை போல இருக்கும். ஏனென்றால் நம்முடைய கவனம் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை ஆளாக்குவதை காட்டிலும், அவர்கள் அறிவுள்ளவர்களாக ஆக்குவதை காட்டிலும், அவரிடத்தில் அன்பை காட்டுவர்களை பெரியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த அன்பு என்றால் என்ன? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், விசுவாசிக்கும். அந்த பாவனைக்குள்ளே, அந்த பக்குவத்துக்குள்ளே பெற்றோர்கள் வரும் வரை கர்த்தர் காத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒருமித்து வாசம் செய்ய வேண்டும். இந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. விதவையான தீர்க்கதரிசனுடைய மனைவி எலிசாவின் காலத்திலே ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவிக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வருகிறது.
பணத்தட்டுப்பாடு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, எந்த குடும்பம் தனக்குத்தானே பிரிந்தாலும் இந்த குடும்பம் அது பிரிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அது விளங்குறது இல்லை. இந்த இடத்துல தீர்க்கதரிசி இடத்துல வந்து இப்போ பேசுகிறாள், உண்மையை சொல்லுகிறாள், ஒரு குடம் என்ன இருக்கிறது என்று. அந்த தீர்க்கதரிசிய வார்த்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஜெபிக்கிறேன் இது நடக்கும் அது நடக்கும் என்று சொல்லவில்லை. ஒரு காரியம் அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த வீட்டிலே அந்த சமாதானம் அதிகமாக இருந்தது. நீயும் உன் பிள்ளைகளும் போய் ஒரு அறையில் இரு. ஒரு குடம் எண்ணெய் அண்டை எல்லாரிடத்துல பாத்திரத்தை வாங்கி அவள் வார்க்க ஆரம்பிக்கிறாள் தீர்க்கதரிசியுடைய சொற்படி. ஆனால் முதலிலே இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தாயும் அந்த பிள்ளைகளும் ஒரு அறைக்குள் வாசம் பண்ணுகிற அளவுக்கு ஒரு அன்பின் உடன்படிக்கை காணப்படுகிறது. வீட்டில் பொருளாதார பிரச்சனை வந்தால் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்துவிடும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனை வந்துவிடும். கருத்து வேறுபாடுகள், மனத்தாங்கல்கள், மன முறிவுகள், பல சரிவுகள், குடும்பத்திலே சமாதானமின்மை அனைத்தும் பணத்தின் அடிப்படையில் வர ஆரம்பிக்கும். இது பணம் தான் பிரதானம் என்று சொல்லவில்லை. இந்த பணம் என்பது பெரிய காரியத்தை செய்யும். சில சமயத்தில் அது பாதாளம் வரை கொண்டு போகும். இருக்கிற பொழுது கூட அதனுடைய அருமை தெரியாது. நம்ம தேவைகளுக்கு அந்த பணம் தட்டுப்பாடு வருகிற பொழுது, பிள்ளைகளுக்கென்று கல்வி கட்டணம் அல்லது வீட்டிற்குரிய சேவைகள் சந்திக்கப்படுவதற்கு தாமதிக்கப்படுகிற பொழுது, ஒரு காலகட்டம் வரை கால அவகாசம் கொடுப்பார்கள் குடும்ப அங்கத்தினர்கள் கூட. அதன் பிறகு பார்க்கிற பொழுது, நாம் ஏன் திருமணம் செய்து கொண்டோம், நாம் ஏன் குடும்பஸ்தராய் ஆனோம் என்ற அளவிற்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிட்டோம். இது நடைமுறை. இவைகளெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், இந்த பிள்ளை உங்களுக்கு பிறக்காதிருந்தால் என்னவாய் இருக்கும்? பிள்ளைகளே பிறக்காதிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னவாய் காணப்பட்டு நீங்கள் மலடியாய் காணப்படுவீர்கள். பிள்ளைய வாரிசற்ற ஒரு குடும்பமாய் காணப்படும். ஆனால் கர்த்தர் நமக்கோ சுதந்திரங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரோட சுதந்திரம். அது கனி கொடுக்கிறதோ கனி கொடுக்கவில்லையோ, அது கனி கொடுக்க வைப்பது தான் தோட்டக்காரனுடைய வேலை. பெற்றோருடைய பக்குவமும் பெற்றோருடைய கவனமும் பொருளீட்டுகிறது ஒரு கண் என்று சொன்னால், இன்னொரு கண் குடும்பத்திலே, அதுவும் குறிப்பாய் நம்முடைய வாரிசுகளை, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை சரீர அளவிலே நாம் பாதுகாப்பதை காட்டிலும் அவர்களுக்கு மன ரீதியிலே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை ஊட்டுகிறதாய் காணப்பட வேண்டும். பிள்ளை எதில் பெண் தங்கி இருக்கிறதோ அதிலே நாம் பயணப்படுகிற பெற்றோர்கள் பலர் இருக்கிறார்கள். அதுக்கு எதிர்மறையான அவிசுவாச சொற்களை அள்ளி வீசுவாதான் வேதம் சொல்லு, பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டாதிருங்க. உங்கள் பிள்ளை எதில் கோபப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். எதை செய்தால் கோபம் வரும் என்று தெரிய வேண்டும். எதை செய்தால் அது இன்முகம் காட்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். இதை தெரிகிறது தான் குடும்ப ஞானம். இதுக்கெல்லாம் இப்பொழுது நேரம் இல்லை. பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பதிலே அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்று பொருளீட்டுவதிலே முக்கியத்துவம் செலுத்துகிறார் தவிர, இருக்கிற பிள்ளைகள் ஒரு பெரிய சொத்து என்பதை அவர்கள் மறந்து போய்விடுகிறாங்க. இன்றைய காலம் அவ்வளவாய் வேகமாய் சுழன்று கொண்டிருக்கிறது. நவீன காலம் நவீனமயமாகி இருக்கிறது. எல்லா பிள்ளைகளையும் படிக்கிறது இல்லையா? ஏன் இந்த பிள்ளை மட்டும் இப்படி இருக்கிறது? இவன் கூட பிறந்தவர்கள்லாம் படிக்கிறார்களே, ஏன் இவனுக்கு மட்டும் என்ன? நான் சொல்லுகிறேன், எது நசல் கொண்டு இருக்கிறதோ அதற்கு தான், எது குழியில் விழுந்ததோ அதை தூக்கிவிடும்படி தான் கர்த்தர் எழுந்தருளுகிறார். பாவிகளை ரட்சிக்கத்தான் கர்த்தராகிய இயேசு உலகத்தில் வந்தார், நீதிமானுக்கல்ல. எது பலவீனமாக இருக்கிறதோ, எதற்கு உங்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டுமோ அதற்கு செலுத்தப்பட வேண்டும். 99 ஆடுகளை கர்த்தர் பார்க்கவில்லை, குழியில் விழுந்த ஒரு ஆடுகளின் மீது கர்த்தர் கரிசனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம், இந்த இடத்துல கர்த்தர் ஒரு சிலுவை வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய தேவனுடைய பணிவிடை வெளியில் அல்ல, நீங்கள் செய்ய வேண்டிய தேவனுடைய ஊழியம் வீட்டுக்குள் இருக்கிறது. எதற்கு கர்த்தர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தார்? நீ சகித்து கொள்ளும்படி அல்ல, நீ சர்வவல்ல தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளை. அவர் நாமத்தை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் சமீபத்து காணப்படுகிறார். உன் வாசஸ்தலத்துக்குள்ளே நலகத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் பெருக போகிறது. அந்த தீர்க்கதரிசனுடைய மனைவியினுடைய வீட்டிலே அற்புதம் நடப்பதற்கு முதல் காரணம் என்னவென்றால், தீர்க்கதரிசியை சந்தித்தது என்பதை காட்டிலும் அவர்களுக்குள் ஒரு உண்மை இருந்தது. ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லுகின்றால், அடுத்ததாக என்ன செய்கிறாள்? அவள் பிள்ளைகளோடு கூட ஒரு வீட்டிலே காணப்படுகிறாள், ஒரு அறையிலே காணப்படுகிறாள். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற இடைவெளி இந்த காலை வேளையிலே கர்த்தர் அதை கண்டிதம் பண்ணுகின்றார். அதை வரவேற்கிறதில்லை, அதை கண்டித்து உணர்த்துகிறார். வாட் எவர் பி த ப்ராப்ளம், இது என்னதான் இருக்கட்டும், கருத்து வேறு. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சீர் பொருந்துங்க. அப்பொழுது உங்கள் வீட்டிலே பெருக்கம் உண்டாகும். ஏதோ கருத்து வேறுபாடுகள் வரும், அது வாலிப வயது பிள்ளைங்க.
முதுமைக்குள்ளே தாய் தகப்பனார் போகிறார்கள், வாலிபத்துக்குள்ளே பிள்ளைகள் வருகிறது, ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கிறது, உள்ளே பரிமாணங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது, அவன் ஆணின் தேகத்துக்குள் வருகின்றான். சின்ன பிள்ளையை பார்த்த குழந்தை இப்பொழுது பெண் பிள்ளை என்றால் பருவமடைந்தவர்கள் பெண்மைக்குள்ளே வருகிறார்கள். எல்லா பரிணாம வளர்ச்சிகளும் செலுத்தி ஏற்படுகிறது. அவர்கள் எரிச்சல், கோபம் அனைத்தும் அவெல்லாம் உணர்ச்சி சம்மந்தப்பட்ட காரியங்க, உணர்வு சம்மந்தப்பட்ட காரியங்க. நீங்கள் பார்க்கறதை போல் அவர்கள் இருக்க முடியாத, மனம் எதிர்பார்க்கறதை போல் பிள்ளைகள் இருக்க மாட்டார். நம் மனம் எதிர்பார்க்கற போல் நம்முடைய சரீரமே ஒத்து உழைக்கிறது இல்லை. உங்கள் தோற்றத்தை நிலை கண்ணாடி முன்னே பார்த்து சொல்லுங்கள், எனக்கு முடி இல்லாதவர்கள் முடி வேணும்னு நினைப்பாங்க, தொப்பை இருக்கிறவன் வயிறு உள்ளே போகணும்னு நினைப்பான், ஒல்லியாக இருக்கும் குண்டாக இருக்கணும்னு நினைப்பான், குண்டாக இருக்கும் ஒல்லியாக இருக்கணும்னு நினைப்பான். ஏதோ ஒன்று இல்லாத ஒரு உருவத்தை மனம் விரும்புகிறது, ஆனால் உடல் ஒத்துழைக்கிறதா இல்லை. அதே போல் தான் பிள்ளை. நான் மனம் விரும்புகிறது எதுவுமே இதுவரை உங்களுக்கு வாய்த்ததில்லை. அப்படி வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது பிரியமும் மனரமும் இருந்திருக்கும் என்று சொன்னால் அதிலே எதிர்பாராத அதிசயமாக இருக்கும். எதிர்பார்ப்பினுடைய பலன் ஏமாற்றம். அது பிள்ளையாக இருக்கட்டும், அது மனைவியாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வீடு வாசல் வாகனம் எதுவாக இருந்தாலும், ஆசையும் சொத்து, அசையா சொத்து, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஏமாற்றம் உண்டாவதற்கான காரணம் எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு வேறு, விருப்பம் வேறு, விசுவாசம் வேறு. நீங்கள் நம்பி எதிர்பார்க்கிறீர்கள், நம்பி படிக்க வைக்கிறார்கள், ஆனால் கனி கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன? சில பக்குவங்கள் அவ்வளோத்தான் அது கனி கொடுக்கும். மற்ற காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அந்த பிள்ளை படிப்பை தவிர மற்ற காரியங்கள் எதில் முன்னோடியாக இருக்கிறது, என்ன கலை அதற்கு வருகிறது, எது பிறப்பிலிருந்தே உருவாகி இருக்கிறது, எது இரத்த சம்பந்தப்பட்டு இருக்கிறது, எது தவிர்க்கப்பட வேண்டும், எது நிராகரிக்கப்பட வேண்டும், எது உற்சாகப்படுத்த வேண்டும், எது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதெல்லாம் அறிகத்தான் பெற்றோருடைய ஞானம். உங்கள் ஞானம் இருக்கிற வரை, உங்களுக்கு அஞ்ஞானம் இருக்கிற வரை உன் வீடு கட்டி எழுப்பப்படாது. என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டில் பிரச்சனை என் பிள்ளை தான் என்பார்கள். வேதம் சொல்லுகிறது, ஞானத்தாலே வீடு கட்டி எழுப்படும், வேகத்தாலே நிலைத்து நிறுத்தப்படும், புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறான். எழுத்தின்படி பில்டிங் கட்டுகிறதல்ல, கட்டிடங்களை கட்டி உருவாக்குறதல்ல. எல்லாம் நீங்கள் கட்டி உருவாக்கினால் அந்த பிள்ளைக்கு ஒரு சாமர்த்தியமும் ஞானமும் இருக்க வேண்டும், அதை வைத்து தக்க வைத்து கொள்வதற்கு. சில பெற்றோர்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிற சவதரிக்கிற சொத்துக்கள், அசையும் சொத்து, அசைய சொத்து அனைத்தையும் நாசம் பண்ணுவதற்கென்றே அந்த பிள்ளை தாய் தகப்பன் நாட்டிலேயே சூறாவளி செய்துவிடும், சூறையாடி விடும். ஏன் காரணம் தெரியாதா? அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். நட்பு, போதை, பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனம், பல காரியங்கள் சொல்லி கடைசியில் பேய் பிசாசு மேலே பழி போட்டுருவோம். அப்போ உங்கள் தேவபக்தி என்ன? நீங்கள் மரத்தை நன்றாய் பராமரிக்கிற பொழுது அந்த மரம் உங்களுக்கு சத்தியமாய் கனி கொடுக்கும். உங்களுக்கு பிள்ளை என்று சொன்னால் நீங்கள் வளர்க்க விதத்தில் அந்த பிள்ளை உங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும், அந்த பிள்ளை உனக்கு கனி கொடுக்க வேண்டும். வெறும் மதிப்பெண்ணை வைத்து நம்ம எடை போட முடியாது, வெறும் அது குணாதிசயத்தை வைத்து எடை போட முடியாது. குணாதிசயம் மாறும். உங்கள் ஜபங்களும், உங்கள் உபவாசங்கள், தான தர்மங்கள், சோத்திரங்கள், உங்களுடைய ஆராதனை முறைமைகள், உங்களுடைய அந்யோன்யங்கள், ஆவிக்குரிய கலாச்சாரங்கள், உங்கள் அனைத்தும் உங்கள் பிள்ளைகளை போஷிக்கிறதாகவும் ஊக்குவிக்கிறதாக காணப்பட வேண்டும். உங்கள் ஜபம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் கன்னிகையாக இருக்கிற பொழுது, ஒரு திருமணத்துக்கு முன்பு புருஷனாக இருக்கிற பொழுது வேறு, நீ கணவனான பிறகு, மனைவியான பிறகு உங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் ஜபங்கள் காத்து உயர்த்தப்படுகிறதே, அதே போல்தான் உங்கள் ஜபங்கள் உங்கள் பிள்ளைகளை தாங்க போகிறது. உங்கள் பங்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கிறது என்பது தான் இன்றைய காலை வேளையில் செய்தி. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும், அதை மனதார நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னுடைய பிள்ளை, அது தவறினாலும் அது என்னுடைய பிள்ளை, தேர்ச்சி பெறாவிட்டாலும் அது என்னோடய பிள்ளை, அது கனி கொடாவிட்டாலும் அது கனி கொடுக்க வைக்கிறது என் மீது விழுந்த கடமை. கர்த்தரால் அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள், எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்போம், பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்த இடத்தில் அவர்கள் சமாதான குலைச்சலை உண்டு பண்ணது பெற்றோர்கள். எந்த பிள்ளை நசல் கொண்டது இருக்கிறதோ அதில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த பிள்ளையினுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணம் விளங்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணம் விளங்கும். அந்த பிள்ளை எதில் பலவீனமாக இருக்கிறோ அதில் உங்களுடைய பரிபூர்ண பலத்தை தர வேண்டும், காட்ட வேண்டும். அதே சமயத்தில் மற்ற பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டாத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பட்சபாதமற்றலாய் இருக்க வேண்டும், பரிசுத்தவர்களாய் காத்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலே அன்பில் பரிசுத்தம் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கரைதிரையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லாருக்கும் நல்லவர்களாக இருந்து கணவன் மனைவி ஒருமித்து ஒரு பிள்ளையின் மீது கவனம் செலுத்தி மற்ற பிள்ளைகள் கோபித்து பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு போகிற பொழுது உங்கள் குடும்ப வாழ்க்கையிலேயே தராசிலே நீங்கள் நிறுத்தப்பட்டு குறைவுள்ளாய் காணப்படுகிறீர்கள். உங்களால் சரிசமமான நிலையில் மேய்க்க தெரியவில்லை குடும்ப அங்கத்தினர்களை, பெற்ற பிள்ளைகளை. இது ஒரு மந்தை. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீங்க, கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும்.
வெளியில் செய்கிற ஊழியம் நல்லது இல்லைன்னு சொல்லவில்லை, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதை காட்டிலும் தலையாய ஊழியம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அப்போது தான் வேதம் சொல்லுகிறபடி நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று. உங்கள் ஜபங்களுக்கு ஏன் பதில் வரவில்லை? ஏதோ ஒரு இடத்தில் உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பேச தவறுகிறீர்கள், நேரம் செலுத்த தவறுகிறீர்கள், நீங்கள் ஊழியம் செய்ய முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், நல்லது. அதை காட்டிலும் பிள்ளைகளிடத்தில் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அது பலன் என்ன, பலவீனம் என்ன, அதுக்கு பிரியம் என்ன, அதுக்கு பிரியமற்ற காரியம் என்ன, எது பிடிக்கும் எது பிடிக்காத உணவு வகைகள் மட்டும் சொல்லவில்லை. சிற்றுண்டி சாலையெல்லாம் நான் இப்போ குறிப்பிடவில்லை, சுற்றுலா பயணங்களை குறிப்பிடவில்லை. முதல்ல அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகளிடத்தில் நேரத்தை செலவு செய்து அதனிடத்திலிருந்து நீங்கள் பல காரியங்களை தகவல்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் போதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அது என்ன நினைக்கிறது என்பதை பேசுவதற்கு இடம் கொடுத்து அதனிடத்திலிருந்து தகவலை பெற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி அவன் என்ன பேசுகிறான், என்ன சொல்ல வருகிறான், சுபாவ கிளைகள் என்ன, பேசுகிறானா, கத்துகிறானா, கூச்சல் போடுகிறானா, அல்லது அவன் உணர்வு பரிமாணங்கள் என்ன என்றதெல்லாம் நீங்கள் பொறுமையாய் நேரம் செலவு செய்து நீங்கள் இதற்கென்று நேரத்தை ஒதுக்கி பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவு செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் நேரம் இல்லாவிட்டால் நமக்கு நேரம் சரியில்லை என்பதை போல சமுதாயம் ஒரு சாப்பா குத்திவிடும். அப்புறம் காலத்துக்கு அந்த பிள்ளையினால காலதாமதம் வாழ்க்கையில் ஆகும். ஒன்று திருமணம் தடையாகும், அல்லது ஆன திருமணம் உடைந்து விடும். படிப்பு பார்த்தால் பெத்த படிப்பு பெரிய படிப்பாக இருக்கும், பதக்கம் வாங்கியிருப்பான், எல்லாம் வாங்கியிருப்பான், கல்லூரியில் முதல் மாணவனாக இருப்பான், வேலை ஸ்தலத்தில் முதல் பிரகாசி நட்சத்திரமாக இருக்கும். ஆனால் குடும்ப வாழ்க்கை தோற்று போகும். காரணம் மனுஷ உறவில் அதுக்கு பழக்கம் இல்லை. அது மெஷினோடு நல்லா வேலை செய்யும், லேப்டாப்பில் வேலை செய்யும், கம்ப்யூட்டரில் வேலை செய்யும். செயற்கை ஞானத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத போச்சு. நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் உறவு முறைகளிடத்தில் காட்ட வேண்டும். அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யுது. அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஆஃபீஸில் மட்டும் இல்லை, துறைகளில் மட்டுமல்ல, அது குடும்பத்துலேயும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகிடுது. அதனால் வீட்டிலலாம் ரோபோ மாதிரி ஆயிடுறாங்க. பொருளீட்ட வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், அதற்கு கல்வி வேண்டும். கல்வி ஒரு திறப்புகோலாக இருக்கிறது. அயல்நாடு பயணம் நமக்கு ஒரு நடைமுறையாக இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. இதையெல்லாம் செய்வது அவன் குடும்ப வாழ்க்கைக்காகத்தானே. அந்த குடும்பத்தை அந்த பிள்ளை உடைத்துக் கொள்ளுகிறதற்கு பெற்றோருடைய பங்கு இருக்கிறது என்று சொல்ல வருகிறேன். உங்கள் தேவ பக்தியினுடைய பலன் தான் இந்த செய்தி உன் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், எப்பொழுது நமக்கு ஒரு நெருக்கம் வருகிறதோ அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற தேவ ஜனங்களுடைய வழக்கம் தவறு என்று சொல்லவில்லை. இன்று உன்னுடைய நெருக்கத்துக்கு காரணம் வெளியில் அல்ல, பிரச்சனை உள்ளே இருக்கிறது. நீங்கள் ஜெகஜோதியாய் ஜெய கிறிஸ்துவோடு கூட நீங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கத்தான் கர்த்தர் இந்த செய்தியை கொடுக்கிறார். பிள்ளைகளை நீங்கள் போதிக்கப்பட்டிருப்பதற்கு நல்ல கல்லூரியில் போடலாம், நல்ல பள்ளிக்கூட பாடசாலையில் போடலாம், நிறைய பணம் செலவு செய்யலாம். ஆனால் பிரயோஜனம் என்ன? ஒரு நோய் கொண்டவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்வான். ஒரு விடுதலை தேவை உண்டவன், பற்றாக்குறையில் இருக்கிறவன் தேவைக்காக கர்த்தரை தேடி வந்து அதன் பிறகு தேவ பக்தனாய் மாறுகிறதெல்லாம் உண்டு. ஆனால் நல்ல ஒரு சுபிட்சமான பின்னணியில் வருகிற பிள்ளைகளுக்கு, தேவையே இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவே தேவையற்றலாய் போய்விடுகிறார். காரணம் என்ன? இந்த இடம்தான் எந்த சுவிசேஷம் செய்ய முடியாது, எந்த தீர்க்கதரிசனம் செய்ய முடியாது. இவெல்லாம் குறை இருந்தால் தான் வந்து ஜெபம் பண்ணுவான். நிறைவில் ஊழியம் பண்ண தெரியாது. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நோய் இருக்கா, வந்து ஜெபம் பண்ணுவான். அந்த குறையின் வழியே உள்ளே வந்து ஊழியம் பண்ணுகிறவர்கள் 1000 கோடி பேர் ஜனங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, ஆனால் குறைவு என்ன என்பதை கண்டுபிடித்து ஆவிலே கணித்து வந்து அந்த குறைவை நிறைவாக்கி அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து அதை யாருக்கும் தெரியாமல், சரீரத்துக்கே தெரியாமல் ஆவிக்குரிய ரீதியில் ஆத்ம ரீதியான ஒரு சந்திப்பை கொடுக்கிற ஒரு ஆசாரியன் இன்று இல்லை. இல்லாமல் இல்லை, இருக்கிறார்கள். எங்கோ ஒன்று, தேசத்துக்கு ஒன்றோ ரெண்டோ இருக்கும். அது இவர்களுடைய ஐக்கியத்துக்குள் வருகிறதோ அந்த ஐக்கியத்துக்குள் இவர்கள் சேர்க்கப்படுறதோ பெரிய காரியமாக இருக்கும். எனக்கு நோய் இருக்கிறது, எனக்கு பற்றாக்குறை இருக்கிறது, எனக்கு பிள்ளை செல்வம் இல்லை, மலட்டுத்தன்மை இருக்கிறது, எனக்கு வீடு வாசல் இல்லை, கடன் பிரச்சனை இருக்கிறது, தற்கொலை எண்ணங்கள் வருகிறது, இதற்கு ஜெபிங்கள் என்றால் 1 கோடி ஜனங்கள் உங்களுக்கு ஜெபிக்க இருக்கிறார்கள். நீங்கள் பரிபூர்ணத்த வழியே நடந்து செல்லுகிறீர்கள். உங்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லை, இல்லாதில்லை, வேலை இல்லாமல் இல்லை, வீடு இல்லாமல் இல்லை, வாசல் இல்லாமல் இல்லை, சரீரத்தில் இல்லை, ஆரோக்கியம் இருக்குது. உங்களுக்கு எதற்கு ஜெபிக்க வேண்டும்? உங்களுக்கு என்ன குறைச்சல் என்று சொல்லுகிறவன் ஆசாரியன் அல்ல, உனக்கு என்ன நியமிக்கப்பட்ட ஊழியன் அல்ல. குறையில்லாத மனுஷன் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் குறைவிலே பயணப்படுகிறவன் மட்டும் ஆசாரியன் நினைக்காதீங்க. அது உலகமே செய்யும் அந்த ஊழியத்தை. எதற்காக ஜெபிக்க வேண்டுமோ சொல்லுங்கள், நான் ஜெபிக்கிறேன். எனக்கு சகலம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு குறை கர்த்தர் பார்க்கிறார். அந்த குறையிலே அவன் பயணப்படாமல் அந்த குறைவை நிறைவாக்குகிற தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறவன் தான் உனக்கென்று எழுப்பப்படுகிற மேய்ப்பன். அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை இருக்கிறதும் சத்தியம் விடுதலையாகும்.
கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தப்படுத்தி கொண்டால் நாளை தேவனுடைய அற்புதத்தை காண போகிறாய். உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனுக்கு எதிர்த்து நிற்பதில்லை, சமூக ரீதியான மேன்மை. ஆனால் இங்கே எதிர்த்து நிற்பது என்னுடைய மனமே என் பிள்ளைக்கு எதிர்த்து நிற்கிறது. சில பேர் திருமணத்தை வெறுத்து கொள்வாங்க, சில பேர் பெத்த பிள்ளையை வெறுத்து கொள்வாங்க. சூழ்நிலை அந்த மாதிரி செய்து விட்டோம். அதிலிருந்து வெளியே வர தெரிந்து கொள்வதுதான் ஞானம். நீங்கள் எந்த சபைக்கு போகிறீர்கள், நீங்கள் என்ன பின்னணியை சேர்ந்தவர்கள், அதல்ல காரியம். உங்கள் வாழ்க்கையில் அது கர்த்தருடைய சத்தியம் வந்தது, சத்தியத்தின் மூலம் நீ விடுதலை பெறுகிறாயே, அப்பொழுது தான் நீங்கள் சத்திய மூல ஒரு ஜனங்களாக நீங்கள் சத்திய மார்க்கத்தாய் காணப்படுகிறீர்கள். சத்திய மார்க்கம் இருந்தால்தான் நீங்கள் ஜீவ மார்க்கத்துக்கு போக முடியும். நான் வெளிப்படையாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். சாலமுடைய நாட்களெல்லாம் சமாதானம் இருந்தது. காரணம், தாவீதிடத்தில் கர்த்தர் செய்த உடன்படிக்கை. உங்களிடத்தில் கர்த்தர் என்று உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். நானே வீட்டாரும் கர்த்தரே செய்ய. நீங்கள் செய்கிற ஊழியத்தில் பெரிய ஊழியம் என்னவென்றால், பிள்ளைகளை இளம் வயதில் அல்ல, பிறந்ததிலிருந்தே பிடிக்க வேண்டும். இப்போ காலம் மாறி இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறதை போல் அது வாலிப வயதில் வந்தவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும், ஞானஸ்தானம் கொடுப்பான், திருந்தி விடும் என்று 90களில் நினைத்தார்கள், 95ல் நினைத்தார்கள். 2000 வரைக்கும் அப்படி ஓடிக்கொண்டது. ஆனால் 2000 பிறகு நாட்கள், கடைசி நாட்கள் ஆக ஆக அக்கிரமம் பெறுகிறது என்று சொல்ல வருகிறேன். இப்பொழுதெல்லாம் அதெல்லாம் இல்லை. பிள்ளை கருத்தரிப்பதற்கு முன்பே ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குற மாதிரி நீங்கள் பிள்ளை திருமணத்துக்கு முன்பே ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இருக்கிறது. அதிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்புறம் போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் இருக்கிறது, ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் இருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு துறையினர் கொடுக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சமூகம் உனக்கு கற்றுத்தருகிற இடத்தில் நீ காணப்பட வேண்டும். இப்போ அதுதான் முக்கியம். உங்கள் பொண்ணு ஆபரணங்கள் எல்லாம் கர்த்தர், பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையது. அது இப்போ முக்கியமல்ல. நீ ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஏறி நிற்கிற அக்கினி மலையிலிருந்து இறக்கி விட்டுருவோம் பிள்ளை. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோ உயரவாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பிசிறு போதும், சின்ன கரும்புள்ளி போதும் சாட்சியை துர்சாட்சியை மாற்றுவதற்கு. அது காரணம் நம் பிள்ளைகளாகவே இருப்பார். அதனால தான் கையில் பிள்ளையோடு கடந்து செல்ல வேண்டும். மோரியா தேசத்துக்கு ஈசாக்கு ஆபிரகாம் அழைத்து கொண்டு செல்லும்படி கர்த்தர் பணித்தார். காரணம் என்ன? பட்டயத்தால் நியாயந்திருக்கப்பட வேண்டிய பிள்ளையாக அது காணப்பட்டது. அதற்குள்ளே எந்த கெட்ட குணமும் இல்லை. ஆனாலும் பட்டயம் பழக்கம் வர வேண்டும், வசனம் என்ற பழக்கம் வர வேண்டும். பட்டயம் என்பது ஆவியினுடைய பட்டயம், வசனம் ஆவியின் பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. பாதரட்சி ஆயத்தத்தை குறிக்கிறது. சர்வாயத்தை தரித்து கொள்ளுகிறவர்களாய் பெற்றோர்கள் காணப்படுகிற பொழுது பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் வரும், அந்த வாசம் வரும். பிரச்சனைக்கென்று நாம் ஜெபிக்கிற பழக்கம் விட்டு தேவனுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகள் நாம் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறோம், கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறோம், கர்த்தர் நம்மோடு கூட உலாவராக இருக்கிறார். நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாதிருக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். பிரச்சனையே என்று பிள்ளைகள் தான், பிள்ளைகளுக்கு பெற்றோர் பிரச்சனை இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், தாவீதோடு செய்த உடன்படிக்கை உன் நாட்களில் மட்டுமல்ல, உன் குமாரன் நாட்களில் இந்த ராஜ்யபாரம் நிலைத்திருக்கும். தாவீதுக்கு என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த தாவீதை போல நீ கீழ்ப்படி என்று சாலமோனிடத்தில் கர்த்தர் பணித்தார். ஈசாக்கிடத்தில் கர்த்தர் சொன்னார், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சத்தத்திற்கு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போல் நீ கீழ்ப்படிவாகில் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த பூமியை நான் தருவேன். பாருங்கள், எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. ஒருவனை அல்லவா படைத்தார், ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய தேவ பக்தியின் மூலம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி பின்பு முட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பூட்டப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் உங்கள் குடும்பத்துக்கு என்றே நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனம். உனக்கு வருமானத்தின் மீது வருமானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் இது அனைத்தும் பத்துள்ள பையிலே போடுகிறதாய் போய்விடக்கூடாது. முதல்ல பிள்ளைகளை நீங்கள் சரி பண்ணுங்க. அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியமாக இருக்கிறது. நீங்கள் அந்நிய பிள்ளைகளை, அந்நிய ஜனங்களை ஆதாயம் பண்ணுகிறதுக்கு எடுக்கிற பிரயாசம் எல்லாம் அதை சமூக ரீதியான ஊழியம், ஆலய ரீதியான ஊழியம். ஆனால் தனிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை இழந்து விடக்கூடாது. முதலில் உன் தோட்டத்தை காத்துக்கொள். முதல்ல உன் தோட்டத்தை நீ பராமரிக்க கற்றுக்கொள். அந்த தோட்டத்துக்குள்ளே நரி வர விட்டு விடாதே, மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள் வர விட்டு விடாதே. வேலையடைத்து நீ தோட்டமாய் நீ இருந்தால்தான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் காணப்படுவாய். நீரை வழங்குவது கர்த்தர், பசுமையும் செழிப்பையும் தருகிறது கர்த்தர். முதல் நமக்கு அந்த தோட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதை பண்படுத்த வேண்டும் என்ற அக்கறை பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். இது தாய் அல்ல, தகப்பன் அல்ல. ஒருவரை ஒருவர் நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. இருவர் ஒருமனப்பட்டு ஓர் உடலாய் மாறுகிறீர்கள். புது சிருஷ்டி தான் காரியம்.
உங்கள் தேவ பக்தி சத்தியமாக உங்கள் பிள்ளைகளை தொடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, பின் நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். குடும்பமாய் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதான் யோசுவா சொன்னார், நான் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவாவை குறித்தோ யோசுவா பிள்ளைகளை குறித்தோ எந்த விதத்திலும் தகவல்கள் வேதத்தில் இருக்காது. காரணம் என்ன? எதுவும் சொல்லிக் கொள்கிற அளவுக்கு இல்லை. ஏலியுடைய குமார்கள் இப்படி செய்தார்கள். சாலமோன் 1000 மறுமனையை வைத்திருந்தான். சாலமோன் விக்கிரகாராதனை செய்தான். சாலமோன் அந்நிய தேவதைகளுடைய குமார்த்திகளுக்கு கோயில்களை கட்டி கொடுத்தான். எல்லாம் கரும்புலிகளும் எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் நாட்டில் சமாதானம் இருந்தது. அவன் ராஜ்யபாரத்தை குறித்து எழுதப்பட்ட அவன் குணலட்சணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா செய்த உபகாரத்துக்கு ஏற்றபடி அவன் நடந்து கொள்ளவில்லை. அவனை குறித்து தான் எல்லா விதமான அட்டவணைகளும் வெளியே வருகிறது. நன்மை தீமைகளை வேதம் வலியுறுத்தி காட்டுகிறது. ஆனால் யோசுவாவை குறித்த ஒரு தகவலும் இல்லை. குடும்பத்தாரை குறித்து ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. காரணம் என்ன? நானே வீட்டான் கர்த்தரையே சேவிப்போம். அந்த மனுஷன் ஆலயத்தில், அந்த மனுஷன் ஆரம்பத்திலிருந்தே அடிமை போல ஆலயத்தில் காணப்பட்ட, அதன் பிறகு அதிபதியாய் மாறுகிறான். அதன் பிறகு அவன் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினாய் காணப்படுகிறான். எல்லாம் அந்த மனுஷனை குறித்து எழுதப்படும். ஆனால் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறான். நான் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று நீங்கள் சொல்ல போகிறீங்க. என்ன சேவிப்போம்? எல்லாம் ஆலயத்துக்கு போகிறது அல்ல. கர்த்தர் கொடுத்த அந்த குழந்தை, கர்த்தர் கொடுத்த அந்த பொக்கிஷம், கர்த்தர் கொடுத்ததை, அது ஒரு மிகப்பெரிய ஈவு நமக்கு. அது என்ன பின்னணியில் இருந்தாலும் சரி, என்ன உடல்நிலை, என்ன மனநிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் தாய் தகப்பன் செய்கிற ஜெபமும் தாய் தகப்பன் கூறுகிற ஆசீர்வாதத்துக்கு ஒத்த ஆசீர்வாதமே இல்லை. அந்த பிள்ளை கூடுமானவரை எல்லாமே சாபகரமான வார்த்தைகளை வாங்கக்கூடிய அளவிற்கு துணிகரமாய் துணிச்சலாய் சில காரியங்களை செய்யத்தான் செய்வார்கள், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இதையெல்லாம் பொறுமையை கையாண்டு திருமணத்துக்கு பிறகு நிறைய பேர் துன்மார்க்கனாய் மாறணும் உண்டு. காரணம் என்ன? குடும்பத்தின் சக்கரவனை அப்படி நடத்திவிடும். துன்மார்க்கமாய் இருக்கிறவன் பரிசுத்தவனாய் மாறுகிறதும் திருமணத்துக்கு பிறகு நடக்கிறது. அதே திருமண சக்கரங்கள் அவனை பரிசுத்த பாதையில் நடத்திவிடும். இருபுறம் கற்கொள்ளப்பட்ட வேதவசனம். பின்வாங்கி போனவனும் இருக்கிறான், ஆவிக்குரியவனாய் மாறினவனும் இருக்கிறான், அலங்கத்தை கட்டினவனும் இருக்கிறான், அலங்கத்தை இழந்தவனும் இருக்கிறான், அலங்கோலமாய் வாழ்க்கை நடத்தினவன் உண்டு, அலங்காரமாய் வாழ்க்கை நடத்துகிறவனும் உண்டு. இதெல்லாம் எதாச்சும் நடக்கிற காரியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு வழி உண்டு. வேதத்தில் இல்லாத வழிகளே இல்லை. தேவன் ஜீவனுள்ள வழியை நமக்கு வைத்திருக்கிறார். இன்று கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் தாவீது. கர்த்தர் கிருபை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தாவீதுடைய பக்தி. ஈசாக்கை ஆசீர்வதிப்பது ஈசாக்கோட தனிப்பட்ட பக்தியை காட்டிலும் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை 420 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பார்க்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு 432 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த உடன்படிக்கை அது கழித்து 432 ஆண்டுகள் கழித்து தலைமுறைகள்லாம் மாறி 18வது தலைமுறையில் கர்த்தர் நினைவு கூர்ந்த உடன்படிக்கை நினைவு கூறுதல் முதல் காரணமே விடுதலை தருவது தான். இன்று கர்த்தர் உன் பிள்ளையை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் செழிப்பான தேசத்தில் நாட்டப்படுவீர்கள். செழிப்பின் பாதையிலே, அற்புதத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்தப் போகிறார். சம்பாத்தியத்தை மட்டுமல்ல, சௌக்கியத்தை ஆரோக்கியத்தையும் கர்த்தர் திரும்ப பண்ணுவார். ஆதி மேன்மை நான் திரும்ப பண்ண போகிறேன். கொம்புகள் உயர்த்தப்பட போகிறது. கட்டுகளை அவிழ்க்கிறேன், சிறையிருப்பை திருப்புகிறேன். சில சமயத்தில் இந்த எசேக்கியா செய்த காரியத்தை போல அரபு ராஜாக்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றுகிற பொழுது எசேக்கியானுடைய பிள்ளை எசேக்கியானுடைய காலத்துக்கு பிறகு அவன் சிறைப்பட்டு போய்க்கிறான் மனாசே. தேவையில்லாத ஜனங்களை வீட்டில் ஏற்றாதீங்க, உற்சாகப்படுத்தாதீங்க. அது பிள்ளைகளுக்கு கண்ணியாய் போய்விடும். நம்முடைய நட்பு எத்தனையோ சிற்றுண்டி சாலை இருக்குது, எத்தனையோ சமூக கூடங்கள் இருக்குது, எத்தனையோ வெளியரங்கமான இடத்துல வெளி உலகிலே வைத்து கொள்ளுங்கள். உங்கள் இல்லறம் கர்த்தர் உலாவுகிற ஒரு இடம், பரிசுத்தாவின் அசைவாடுகிற ஒரு இடம், தேவன் உலாவுகிற ஒரு இடம். உங்கள் பிள்ளை செல்வங்கள் பந்திய சுற்றிலும் இருக்க வேண்டும். உங்கள் பந்தியில் வேறு ஒரு ஜனங்க வந்துவிடக்கூடாது. சில சமயத்தில் பன்றிகளுக்குள்ளே முத்துக்களை போட்டுகளாக விசுவாசிகள் காணப்படுவார். அது பீரிட்டு போட்டுவிடும். அதோட அருமை தெரியாது. பீப்புள் நோ நத்திங் அபவுட் த வேல்யூ ஆஃப் yours. They have no knowledge about the value. They lack the knowledge of value about you and your performance. அப்படிப்பட்ட மூடர்களை உள்ளே கொண்டு வந்து விடாதீங்க. இந்த காலை வேளையில் கத்தவங்களிடத்தில் சில காரியம், பிள்ளைக்கு விடுதலை தருவேன், உனக்கு நான் சேமத்தை தருவேன், ஜெயமோ கர்த்தரால் வரும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரே, நீ சொன்னேன் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த குடும்பத்தாரை நினைத்தருள்வீராக. காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தருள்வீராக. கட்டுகளை அவிழ்க்கிறோம், சிறையிருப்பை திருப்புகிறோம், என்று முதல் ஆசீர்வதிக்கிறோம்.
தேவரீர் குடும்பத் தலைவரையும் குடும்பத் தலைவியும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊடகத்தின் வழியே கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தால் அவர் வீட்டில் இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். சம்பாதித்தை பெருக பண்ணும், சௌக்கியத்தை ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும். இப்பொழுதும் தேவரீர் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிணிகளும் எல்லா விதமான மனக்லேசங்களும் அந்த பெற்றோர்கள் மனமடிவாகுவதற்குரிய எல்லா சௌகரியங்களும் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை விட்டு இயேசுவின் நாமத்தில் இன்று வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். தீர்க்காயுச கட்டளையிடுகிறேன். ஞானத்தில் நிறைத்தரலும், சம்பாதித்தை பெருக பண்ணும், சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை திரும்ப பண்ணும், ஆதி மேன்மைக்குள்ளே நடத்தும், சமூக மேன்மைக்குள்ளே நடத்தும். ஆவிக்குரிய ஜனங்களுக்கும் பூமிக்குரிய ஜனங்களுக்குள்ள வித்தியாசத்தை கட்டளையிடுவீராக. அழைத்தரும் உள்ளவரும் நீர் முடிவுட நடத்துவீர். அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் ரத்தலிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய